இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல நெக்ஸ்ட் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். வித் கோட் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போறோம். சோ கோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஜெனரல் திங்ஸை பாத்துக்கலாம். சோ பொதுவா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சர்டைன் பிளாக் ஆஃப் கோட் வந்து ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கிறதுக்கே அதை வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த ரிப்பீட்டட் எக்ஸிகியூஷனை ஒரு கண்டிஷனை பொறுத்து ஸ்டாப் பண்ணுவோம். சோ ஒரு கண்டிஷன் பர்டிகுலரா ட்ரூவா இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். சோ ஜாவாஸ்கிரிப்ட்ல இங்க 5 டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து while loop, do while and then for loop, for in, for off loop. சோ இதுல ஃபர்ஸ்ட் 3 லூப் while, do while and for loop இது எல்லாமே நம்ம நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல கேள்விப்பட்டிருப்போம். அண்ட் தென் இங்க புதுசா இருக்கக்கூடிய லூப் என்னதுன்னா for in and for off அப்படிங்கிற லூப் தான். சோ while loop வந்து எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் இட்டரேஷன்ஸ் எத்தனைங்கிறது தெரியாம இருக்கும்போது while loop யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் do while எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பிளாக் ஆஃப் கோட வந்து ஈவன் கண்டிஷன் ஃபால்ஸா இருக்கும்போது கூட அட்லீஸ்ட் ஒன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா do while யூஸ் பண்ணுவோம். for loop எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் இட்டரேஷன்ஸ் எத்தனைங்கிறது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிரும். சோ அதுக்கு அப்ப அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல for loop யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் for in அப்படிங்கிற லூப் என்ன யூஸ் பண்ணோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை வச்சு வேல்யூ அக்சஸ் பண்றதுக்கு இந்த for in லூப் யூஸ் ஆகும். அண்ட் தென் for off லூப் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு அரேயோ ஒரு ஸ்ட்ரிங் ஒரு பர்டிகுலர் டெரைவ்டு டேட்டா டைப்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை கலெக்ஷன்ஸா வச்சிருக்கக்கூடிய ஒரு டேட்டா டைப்ல இட்டரேஷன்ஸ் பண்றதுக்கு இந்த for off அப்படிங்கிற இந்த லூப் வந்து செயல்படும். சோ இதுல சின்டாக்ஸஸ் இங்க பார்த்தோம் அப்படின்னா while லூப்புக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே while கண்டிஷன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறமா கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப while லூப்ல வந்து ஒன்ஸ் கோட் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் கோட பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். அதுவே do while அப்படிங்கிறது வந்து சோ அதனாலதான் 1 மினிட் while லூப் அதனாலதான் என்ட்ரி கண்ட்ரோல் லூப்னு சொல்லுவாங்க. பிகாஸ் என்டர் ஆகும்போது கண்டிஷனை செக் பண்ணும். while வந்து என்ட்ரி கண்ட்ரோல் லூப். சோ கண்டிஷன் கரெக்டா இருந்தா மட்டும்தான் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லாட்டினா எக்ஸிக்யூட் ஆகாது. அதுவே do while அப்படிங்கிறது வந்து எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்னு சொல்லுவாங்க. சோ லூப் வெளியே முடியும் போதுதான் கண்டிஷனை செக் பண்ணும், அதனாலதான் அது எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்னு சொல்லுவாங்க. சோ அப்ப இந்த do while கண்டிஷன் ஃபால்ஸாவே இருந்தாலும் கோட் வந்து ஒரு வாட்டியாவது எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து for loop அப்படிங்கிறது இட்டரேட்டிவ் லூப். சோ இதோட சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன், அதுக்கப்புறம் கண்டிஷன், அதுக்கப்புறம் இன்கிரிமெண்ட் அல்லது டிக்ரிமெண்ட் நம்ம நீடு பொறுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். for inல வந்து ஃபர்ஸ்ட் கீ அதாவது ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருப்போம், in அங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி இது வந்து நம்ம என்ன ஆப்ஜெக்ட்டோ அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை ரிட்ரைவ் பண்ணி கீழ ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வருவாங்க. இதுதான் அந்த for in லூப்போட ப்ராசஸ். for offல வந்து அதே மாதிரி இட்டரபிள் என்னதோ அதாவது அரேவா, இப்ப அரேயோட இங்க வந்து அரேயோட நேம் இருக்கும். அந்த அரேக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவும் எடுக்க வேல்யூங்கிற அந்த வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரும். இதுதான் for in for off லூப். சோ இங்க சின்டாக்டிக்கல் ஓரியன்டட் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு கோட் மூலமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க கோடிங்க்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் எப்பவும் போல நாம ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணிக்குவோம், ஒரு HTML ஃபைல். நம்ம ரன் பண்றதுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுக்குவோம். and then நமக்கு ரன் பண்ணி பார்க்க இதுதான் நம்ம பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணா இங்க உங்களுக்கு சோ டெமான்ஸ்ட்ரேட் லூப் அப்படிங்கற கிளிக் பண்ணா எல்லா லூப்பையும் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். சோ இதுக்கு கோட் தான் நம்ம டெவலப் பண்ண போறோம். இப்போ நம்ம டெவலப் பண்ண போறது இதுக்கு தான் டெவலப் பண்ண போறோம். சோ அத மட்டும் நம்ம வச்சுட்டு ஓகே ஓகே. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த HTML ஃபைல்ல நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சர் நம்ம போட்டுக்குவோம். அதுல டைட்டில் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் டெமோ அப்படின்னு போட்டுக்குவோம். சோ இத ரன் பண்ணி வச்சுக்கலாம். லைவ் சர்வர்ல ரைட் கிளிக் பண்ணி எப்பயும் போல ஓபன் வித் லைவ் சர்வர் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இங்க பக்கத்துல எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். பக்கத்துல பிரவுசர்ல எக்ஸிக்யூட் ஆகும். சோ மேல அந்த டைட்டில் வந்து நம்ம என்ன கொடுத்திருக்கோமோ அந்த டைட்டில் வந்து அங்க டிஸ்ப்ளே ஆயிருக்கும். சோ இப்போ அடுத்து வந்து ஒரு ஹெட்டிங் டாக். அந்த ஹெட்டிங் குள்ள நான் எப்பயும் போல சேனல் நேம் டெக்கி வேர்ல்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து ஒரு ஹெட்டிங் டாக். அந்த ஹெட்டிங் டாக்ல
again the looping statement demo டைப் பண்ணிக்குவோம். sorry. so இதுக்கு அப்புறமா நான் ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிக்கிறேன். so பட்டன் அது என்ன பட்டன் அப்படின்னா demonstrate the loops அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க பக்கத்துல உங்களுக்கு ஒரு பட்டன் வந்திருக்கும். எனக்கு தேவையானதெல்லாம் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரீ டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரீ டேக் HTML ப்ரீ ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட்டை வந்து நான் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ப்ரீ டேக் யூஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த ப்ரீ டேக்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட அவுட்புட்டை இங்கே தான் டிஸ்பிளே பண்ண போறேன். ஸோ இங்கே டெமான்ஸ்ட்ரேட் லூப்பை கிளிக் பண்ண போறேன். எல்லா லூப்ஸோட அவுட்புட்டை இந்த ப்ரீ டேக்ல தான் டிஸ்பிளே பண்ண போறேன். ஸோ எனக்கு தேவையான HTML கண்டென்ட்லாம் நான் கொடுத்துட்டேன். இப்போ இதை ஸ்டைல் பண்றதுக்கு நான் அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா ஹெட்டுக்குள்ள ஸ்டைல் அப்படின்னு ஒரு டேக், அந்த டேகுக்குள்ள இதுக்கு ஒவ்வொன்றா இப்போ ஃபர்ஸ்ட் பாடி ஸ்டைல் பண்ணிக்கலாம். பாடி டேகை ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பாடி டேக்ல ஃபர்ஸ்ட் பாடியோட பேக்ரவுண்ட் கலர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாடியோட பேக்ரவுண்ட் கலர் வந்து ஸோ பாடியோட பேக்ரவுண்ட் கலர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பாடிக்கு ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபாண்ட் ஃபேமிலி வந்து எப்பயும் போல ஓகே. ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி செட் பண்ணிட்டோம். ஃபாண்டோட கலர் வந்து ஒயிட் வச்சுக்குவோம். நல்லா நீட்டாக தெரியும், டிஸ்பிளேல நமக்கு தெரியும். ஸோ பேடிங் வேணும்னா பேடிங் யூஸ் பண்ணிக்கலாம். பேடிங் நம்ம ஒரு 2 rem கொடுத்துக்குவோம். ஸோ ஓகே, நீட் ஆயிருச்சு. அடுத்து ஹெட்டிங் டேகு. ஹெட்டிங் டேகை நான் அலைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் அலைன் கொடுத்துக்கிறேன். எனக்கு டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டராக இருக்கணும். ஓகே, அண்ட் தென் அதோட மார்ஜின் டாப் வந்து மட்டும் எனக்கு 0வா இருக்கணும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து அது மார்ஜின் டாப் நம்மளோட நீடு தான், தேவையான கொடுத்துக்கலாம். அடுத்து பட்டனை டிசைன் பண்ணுவோம். ஸோ பட்டன் டிசைனிங்ல வந்து பட்டனுக்கு வந்து உள்ள ஃபர்ஸ்ட் பேடிங் வந்து ஒரு 10 பிக்சல் கொடுத்துக்கிறேன். உள்ள அந்த டெக்ஸ்ட்டுக்கு அதே மாதிரி ஃபாண்ட் சைஸை கூட்டிக்கலாம். பட்டன்ல ஃபாண்ட் வந்து ரொம்ப சிறுசா இருக்கு. ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 2 rem வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அண்ட் தென் ஃபாண்ட் ஃபேமிலி, இதுக்கும் ஃபாண்ட் ஃபேமிலி செட் பண்ணா செட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் ஃபேமிலி வந்து செட் பண்ணா செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபாண்ட் ஃபேமிலி செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதுல பட்டன்ல வந்து பார்டர் எதுவும் தேவையில்லை அப்படின்னா பார்டர் நன் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்டர் ரேடியஸ் கொடுக்கலாம். ரவுண்டட் கார்னர் வேணும் அப்படின்னா பார்டர் ரேடியஸ் கொடுத்துக்கலாம். பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 5 பிக்சல் கொடுத்துருவோம். ஸோ அப்போ பார்டர் ரேடியஸ்ல உங்களுக்கு ரவுண்டட் கார்னர் தெரியும். இந்த பட்டனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் வேணும்னாலும் பேக்ரவுண்ட் கலர் வச்சுக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு ஓகே. ஸோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்டா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதை கர்சர் வந்து பாயிண்டர் கர்சரா வச்சுக்கலாம். பாயிண்டர் கர்சர்னா மவுஸை கொண்டு போனால் இந்த மாதிரி ஹேண்ட் சிம்பிள் மாறிடும். ஸோ அதுக்காக ஓகே. அதுக்கப்புறம் பட்டனுக்கு ஹோவர் எழுதலாம். மேலே மவுஸ் ஹோவர் ப்ராப்பர்ட்டி எழுதலாம். ஸோ பட்டனுக்கு ஹோவர் ப்ராப்பர்ட்டி, பட்டன் ஹோவர் ப்ராப்பர்ட்டியில் பட்டன் மவுஸ் ஓவர் பண்ணும் போது பேக்ரவுண்ட் கலர் என்ன இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா பட்டன் மவுஸ் ஓவர் பண்ணும் போது ஸோ அப்போ இந்த தேவையானதெல்லாம் கொடுத்துட்டோம். இப்போ அந்த நம்ம அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுற அந்த ப்ரீ டேகுக்கு டிசைன் பண்ண போகிறோம். நம்ம அவுட்புட் எப்படி டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிக்குவோம். பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டா வச்சுக்குவோம். தெரியுதாங்க? ஸோ அதில் டிஃபால்ட்டாக இந்த இடத்துல ஏதாவது டெக்ஸ்ட் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் கொடுத்துக்கிட்டீங்கன்னா அது உள்ள வரும். ஸோ இப்போ தெரியுதா? ஸோ ஃபாண்ட் வந்து பேக்ரவுண்ட் ஒயிட் கொடுத்துருக்கனால தான் இருக்கு. கலர் வந்து நம்ம ஏன்னா பாடி கலர் வந்து ஒயிட் கொடுத்துருக்கோம். ஸோ அதை இங்கே மாற்றிடுவோம் நம்ம. நெக்ஸ்ட்
அதோட ஃபாண்ட் சைஸ் எல்லாம் கூட்டணும். ஏன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து இது பத்தாது. ஸோ டிஸ்பிளே வந்து ஒரு நல்லா வைக்கணும். ஸோ 24 பிக்சல் வச்சுக்குவோம். ஸோ ஃபாண்ட் சைஸு, அப்புறம் மார்ஜின் டாப்பு, மார்ஜின் ஒரு 1.5 rem வச்சுக்குவோம் மார்ஜின் டாப்பு. ஓகே, பார்டர் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். 1 பிக்சல் சாலிட் பார்டரு, சாலிட் பார்டர் ஓகே. இல்லை இது நீங்கள் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். நம்ம பார்டர் வந்து நீங்கள் பிளாக்காக வச்சுக்கலாம். நம்ம சாய்ஸ் தான், உங்களுக்கு தெரியும், அங்கே இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியும். சரிதா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்டருக்கு அப்புறம் பார்டர் ரேடியஸ் என்ன கொடுத்துக்கலாம். பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 8 பிக்சல் கொடுக்கலாம். இது ரவுண்டட் கார்னருக்காக. இந்த பார்டர் வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் தூக்கிக்கலாம். அதே மாதிரி பேடிங் ஒரு 1 rem கொடுத்துக்குவோம். உள்ளுக்குள்ள நீட்டாக டிஸ்பிளே ஆகும். ஓகே, சரி. ஸோ அப்போ எனக்கு வேணுங்கிற டிசைன்லாம் நான் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து வந்து இதுக்கான ஸ்கிரிப்ட் எழுத போகிறோம். அந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு எல்லா லூப்ஸும் டெமான்ஸ்ட்ரேட் ஆகிற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுத போகிறோம். ஸோ அப்போ பாடி டேக்குள்ளே வந்துருங்க. பாடி டேக்குள்ள ஃபைனலாக ப்ரீ டேக் முடியவும் ஸ்கிரிப்ட்னு ஒரு டேக் ஓப்பன் பண்ணுங்க. அந்த ஸ்கிரிப்ட் டேக்குள்ள நான் ஒரு அரே வேரியபிள் log அப்படின்னு சொல்லி ஒரு எம்டி அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். log அப்படின்னு சொல்லி ஒரு எம்டி அரே. ஓகே, இந்த அரேல தான் நான் எல்லா லூப்போட அவுட்புட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். மொத்தமா ஃபைனலா அந்த டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஒரு பட்டன் சிங்கிள் கிளிக்ல வந்து மொத்தம் 5 டைப் ஆஃப் லூப்போட அவுட்புட்ஸும் டிஸ்பிளே ஆகுது. அப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒயில் லூப் பார்த்துருவோம். ஒயில் அண்ட் டூ ஒயில் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒயில், அதுக்கு முன்னாடி இன்னொரு வேரியபிள் let a equal to some 4ன்னு வச்சுக்குவோம். ஸோ while loop syntax படி while கண்டிஷன், அப்போ a greater than 0 இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ அப்போ இந்த லாக்ங்கிறது இந்த வேரியபிள் வந்து ஒரு அரே. அப்போ அந்த லாக், அந்த அரே நேம் டாட் வச்சிங்க அப்படின்னா அந்த அரேல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதில் நான் புஷ் ப்ராப்பர்ட்டி அந்த அரேக்குள்ள புஷ் பண்ண போறேன். லாகுங்கிற அரேக்குள்ள நான் அதை புஷ் பண்ண போறேன். ஸோ அப்போ இந்த என்ன புஷ் பண்ண போறேன் அப்படின்னா while loop iteration அப்படின்னு வச்சுக்குவோம். while loop iteration அப்படிங்கிற டெக்ஸ்ட் அதோட சேர்த்து நான் என்ன டிஸ்பிளே பண்ண போறேன் அப்படின்னா அதை டாலர் அப்படின்னு போட்டு இந்த செட் பிராக்கெட்டுக்குள்ள நான் என்ன டிஸ்பிளே பண்ண போறேனோ அதை இங்கே கொடுப்பேன். ஸோ எனக்கு ஏங்கிற வேரியபிள்ல எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஏ வேரியபிள்ல நான் இதை கொடுப்பேன். கொடுத்துட்டு ஓகே, இப்போ இந்த ஏவை வந்து நான் டிக்ரிமெண்ட் பண்ணணும். அப்போ தான் நெக்ஸ்ட் லூப்ல அந்த வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும். லூப் ஒரு சர்டன் கண்டிஷன்ல ஸ்டாப் ஆகும். ஸோ இப்போ இங்கே டெமான்ஸ்ட்ரேட் லூப் கொடுக்குறேன். எதுவுமே ரன் ஆகலை. ஏன் ரன் ஆகலை? ஜஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதிறேன். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இது எக்ஸிக்யூட் ஆகணுங்கிறத நான் என்ன எழுதலை. ஸோ அப்போ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பட்டனுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்றேன். பட்டனோட ஐடி வந்து நம்ம BTN வச்சுக்குவோம். ஓகே, பட்டனுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணிட்டேன். அந்த ஐடியை கிளிக் பண்ணும்போது நான் எழுதணும். ஸோ அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. HTML மொத்த வெப்பேஜில் ஒரு எலமெண்ட்டை ஐடி வச்சு வாங்க போகிறேன். எந்த எலமெண்ட்னா பட்டன் ஐடி. ஸோ ஐ மீன் பட்டனோட எலமெண்ட். ஸோ அப்போ பட்டனுக்கு என்ன ஐடி வச்சிருக்கேன்? BTN. அப்போ இந்த எலமெண்ட் இப்போ சூஸ் ஆயிடுச்சு. இதில் நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா ஈவெண்ட் லிசனர் ஆட் பண்ண போகிறேன். கிளிக்குங்கிற ஈவெண்ட் லிசனர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ கிளிக்குங்கிற ஈவெண்ட் இங்கே என்ன ஈவெண்ட்டுங்கிறது எழுதுறோம். இங்கே கிளிக் ஈவெண்ட். அதை கிளிக் பண்ணும்போது எந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும்? எக்ஸாம்பிளுக்கு நான் exe_loops வச்சுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் எனக்கு கால் ஆகும். இதுதான் இதோடைய அர்த்தம். ஸோ HTML டாக்குமெண்ட்ல எலமெண்ட்டை சூஸ் பண்ண போறோம். அதுக்கு ஐடியை வச்சு சூஸ் பண்ண போறோம். இங்கே எலமெண்டோட ஐடி, அந்த எலமெண்ட்டுக்கு ஈவெண்ட் லிசனர் ஆட் பண்றேன். என்ன ஈவெண்ட் ஆட் பண்றேன்? கிளிக்குங்கிற ஈவெண்ட். ஸோ கிளிக் ஈவெண்ட் நடக்கும் போது இந்த லூப் வந்து ஐ மீன் இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். இதுதான் அது. இப்போ அந்த ஃபங்க்ஷனை நம்ம எழுதணும். இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுதிட்டோம். இப்போ ஃபங்க்ஷன் எழுதணும். ஸோ அப்போ ஃபங்க்ஷன் நேம் வந்து exe_loops. இதுதான் ஃபங்க்ஷன் நேம். ஓகேவா? போட்டுட்டு எப்பயும் போல
ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த கோட் எல்லாமே வரும். அப்போ இது அர்த்தம் என்ன, எப்போ பட்டன் கிளிக் ஆகுதோ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆயிரும். இந்த ஃபங்க்ஷன் கால் ஆயிருச்சுன்னா இந்த பர்டிகுலர் கோட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் இதனுடைய அர்த்தம். சரி, இப்ப இது திரும்ப இருக்க ரன் பண்ணி பாக்குறோம். இப்பயும் வரல எனக்கு. ஏன் வரல அப்படின்னா, இப்ப பட்டனை கிளிக் பண்ணா இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுறது பண்ணிட்டோம். ஆனா இதுக்குள்ள நடக்கிற இந்த ஆக்டிவிட்டி இங்கதானே நமக்கு அவுட்புட்டா வரணும். ஐ மீன் இந்த ரிசல்ட் வில் டிஸ்பிளே ஹியர் அப்படிங்கிற இந்த இடத்துல இது ஆக்சுவலா ப்ரீ டேக், HTML இருக்கிற ப்ரீ டேக். அப்ப அந்த டேகுக்குள்ள அது பிரிண்ட் ஆகும். அப்ப நான் என்ன பண்ணணும், ப்ரீ டேகுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்றேன். அந்த ஐடியில டிஸ்பிளேன்னு வச்சுக்கிறேன். சரியா, பாருங்க அந்த ஐடி நேம் என்ன வச்சுக்கிறேன், டிஸ்பிளே கேபிட்டல்ல வேணாம், ஸ்மால். அப்பனா நம்ம எப்பயும் தப்பு விட மாட்டோம். வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷன் முடியுது பாத்தீங்களா, இந்த ஃபங்க்ஷன் முடியுது. இந்த ஃபங்க்ஷன் முடியறதுக்கு முன்னாடி ஓகேவா என்ன எழுதணும் அப்படின்னா, டாக்குமெண்ட் HTML டாக்குமெண்ட்ல ஒரு எலமெண்ட்டை கெட் பண்ண போறேன். எந்த வச்சு, ஐடியை வச்சு. ஸோ இங்க ஐடி நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா, இந்த ப்ரீ டேகோட ஐடி, அதோட ஐடி என்ன வச்சிருக்கேன், டிஸ்பிளேன்னு வச்சிருக்கேன். சரியா, இப்ப அதோட ப்ராப்பர்ட்டியில டெக்ஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். டெக்ஸ்ட் கண்டென்ட். அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்க்குள்ள நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா, நான் எல்லாத்தையும் எதுல ஸ்டோர் பண்ணிட்டு வரேன், இந்த லாக் அப்படிங்கிற இந்த அரேல ஸ்டோர் பண்ணிட்டு வரேன். ஸோ அப்ப அந்த லாக் அப்படிங்கிற அரே வேரியபிள், சாரி இங்க லாக் அப்படிங்கிற அரே வேரியபிள், அதுல என்ன ப்ராப்பர்ட்டி வச்சு ஸ்டோர் பண்ண போறேன், ஜாயின் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி வச்சு ஸ்டோர் பண்ண போறேன். அதுல என்ன ப்ராப்பர்ட்டினா, அந்த லாக ஜாயின் பண்ண போறேன். இப்ப நான் வந்து ஒரு லூப் தான் வச்சிருக்கேன். இன்னும் 4 டைப் ஆஃப் லூப் வைக்குமோ 4 டைப் ஆஃப் அவுட்புட்டையும் அதோட ஜாயின் பண்ணி நான் ஒரே தான் டிஸ்பிளே பண்ண போறேன். ஜாயின்ல வித் அடுத்தடுத்த லைன்ல எல்லாமே வரும். ஸோ அதுக்கு /n. ஓகேவா, ஸோ இப்ப பாருங்க வந்துருச்சா, இன்னொரு கூட நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ உனக்கு வந்துருச்சு, ஆனா இங்க அவுட்புட் வந்து தப்பா வருது. ஓகேவா, சோ ஏன்னா என்ன தப்பா வருது அவுட்புட், சோ இந்த ஏக்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூ எனக்கு டிஸ்பிளே ஆகல. வேல்யூ டிஸ்பிளே ஆகாம எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த லெட்டர் அது அப்படியே ஸ்ட்ரிங்காவே எனக்கு டிஸ்பிளே ஆகுது. சரியா, சோ அத நம்ம இப்ப சால்வ் பண்ண போறோம். ஓகே, சோ நம்ம சிங்கிள் கோட்ஸ் போட்டதுனால அதை ஒரு ஸ்ட்ரிங்காவோ ஒரு கேரக்டராவோ அது எடுத்துடுச்சு. அப்படி போடக்கூடாது. இது இந்த சிம்பிள் வந்து நமக்கு கீபோர்ட்ல வந்து அந்த டில்டு சிம்பிளுக்கு பக்கத்துல இருக்கும். ஸோ அதை நீங்க மென்ஷன் பண்ணீங்கனாலே போதும். ஓகேவா, ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாருங்க. பாத்தீங்களா, தெரியுதா ஒயில் லூப் என்ன நடக்குதுன்னு தெரியுதா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இட்ரேஷன் உள்ள வரும்போது 4ன்னு இருக்கும். ஸோ இங்க ஒயில் லூப் இட்ரேஷன் 4 அப்படின்னு பிரிண்ட் ஆயிரும். அடுத்து இங்க டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர் இருக்கனால 4 வந்து என்ன ஆயிரும்னா 3 ஆயிரும். ஸோ அப்ப இங்க வரும்போது ஏவோட வேல்யூ வந்து 3ன்னு மாறிடும். அப்ப 3 இப்படிதான் ஒவ்வொன்றா ரெடியூஸ் ஆகி ஃபைனலா 0 வரும்போது 0 greater than 0ன்னு இருக்கும். 0 greater than ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ உள்ள எக்ஸிக்யூட் ஆகும். இப்ப இதே இது நான் இந்த இடத்துல a = 4 பதிலா 0 கொடுக்குறேன்னு வைங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. எதுவுமே அவுட்புட் வரல. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனை செக் பண்ணும் போதே என்ன வரும், 0 greater than 0ன்னு வரும். ஃபர்ஸ்ட் டைம் கண்டிஷனை செக் பண்ணும் போதே ஃபால்ஸ் ஆயிருச்சு. அப்ப இது எக்ஸிக்யூட்டே ஆகாதுல்ல. சோ அதுதான் while, என்ட்ரிலேயே செக் பண்ணிரும். ஓகேவா, சோ இது while loop. இப்ப அடுத்து வந்து இதே மாதிரி do while பார்க்கலாம். ஓகேவா, இப்ப do while ஃபர்ஸ்ட் do சின்டாக்ஸ் படி while கண்டிஷனுக்கு இங்க எழுதிக்கலாம். ஓகேவா, இதுக்கு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். நம்ம இதுக்கு ஒரு வேரியபிள் லெட்னு இதுல வச்சு b = 3ன்னு வச்சுக்கோம். ஓகேவா, சோ அப்ப இங்க log டாட் அந்த அரேக்குள்ள சரி பாப்புல புஷ் பண்ண போறோம். புஷ்னா ஆட்னு அர்த்தம், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். சோ இதுக்குள்ள நான் என்ன பண்றேன், tilde சிம்பிள்ல do while iteration வச்சுக்கோம். do while iteration போட்டுட்டு இதுல ஒரு இட்டரேஷன் வரணும்னாலும் நீங்க வரலாம், வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இட்டரேஷன் $b இங்கே அந்த tilde க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் b இப்போ கண்டிஷன் எழுதணும். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போறேன், b less than 3. ஓகே, ஸோ b 3 வைக்காம இங்கே 0 கூட வச்சுக்கோ.
அப்ப நான் இங்க வந்து இன்கிரிமெண்ட் பண்ணணும். ஸோ அப்ப b பிளஸ் பிளஸ். இப்ப பாருங்க. சோ இங்க பாருங்க, இப்ப இது இந்த பர்டிகுலர் அந்த ஜாயின் எதுக்கு போட்டிருக்கோங்கிறது புரியுதா? do while, அதாவது ஒயிலோட இந்த ஜாயின் எதுக்கு போட்டிருக்கோம்னா இந்த ஒயிலோடைய அவுட்புட்டும் இந்த do whileோடைய அவுட்புட்டும் சேர்ந்து ஒரே தான் எனக்கு பிரிண்ட் ஆகுது. சோ அப்ப எல்லாமே சேர்ந்து எதோட அப் அண்ட் ஜாயின் ஆகிட்டே வருது, இந்த லாக் அரேக்குள்ள ஜாயின் ஆகிட்டே வருது. ஓகேவா? சோ அப்ப இந்த do while எப்படி நடக்குதுன்னு பாருங்க. do whileல ஃபர்ஸ்ட் 0 அப்படிங்கிறது இனிஷியலைஸ் ஆயிருக்கும். சோ அப்ப அதை என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உள்ள எக்ஸிக்யூட் பண்ணிரும். சோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு அவுட்புட் வந்து 0ன்னு பிரிண்ட் ஆயிருக்கும். பிரிண்ட் ஆயிருக்கா? அதுக்கப்புறமா தான் கண்டிஷனை செக் பண்ணும். கண்டிஷனை செக் பண்ணும்போது 0 லெஸ் தென் 3 இட்ஸ் a true. அதுக்கப்புறம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் நான் b = 0க்கு பதிலா 3a போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. சோ என்ன நடக்குது? ஆக்சுவலா கண்டிஷன் படி பார்க்கும்போது 3 லெஸ் தென் 3 இஸ் a கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஒரு வாட்டி கூட அது எக்ஸிக்யூட் ஆகுது. ஆனா do whileல கண்டிஷனை எக்ஸிட்ல தான் செக் பண்ணும். சோ அதனால ஒரு வாட்டியாவது இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதோட ரெப்ளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது பிரிண்ட் ஆயிட்டு கண்டிஷனை செக் போது ஃபால்ஸ் ஆனோடனே அடுத்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் ஒயிலுக்கும் do whileக்கும் உள்ள வித்தியாசம். சரிதானா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து இப்ப ஃபார் லூப். ஒயில் do while முடிச்சிட்டோம். அடுத்து வந்து ஃபார் லூப். சோ ஃபாருக்கு வந்து இட்டரேட்டிவ் லூப் நம்பர் ஆஃப் இட்டரேஷன்ஸ் எத்தனை நமக்கு தெரியும். சோ ஃபார்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இனிஷியலைசேஷன். சோ லெட் i = அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. i = 0ன்னு வச்சுக்குவோம். அடுத்து கண்டிஷன். அப்ப கண்டிஷன் என்ன கொடுக்குறேன்? i less than or equal to ஒரு 5 டைம்ஸ் சுத்தணும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்கிரிமெண்ட் i++. ஓகே. சோ அப்ப இதுல நான் என்ன பண்றேன்? log டாட் அந்த அரேக்குள்ள இதை புஷ் பண்றேன். என்ன பண்றேன் அப்படின்னா for loop iteration அப்படின்னு கொடுக்குறேன். சோ for loop iterationல டாலர் அந்த ஐயை பிரிண்ட் பண்றேன். ஓகே. சோ tilde சிம்பிள். சோ இப்ப பாருங்க, டெமான்ஸ்ட்ரேட் கொடுத்தோம்னா for loop iteration புரியுதா? சோ 0ல இருந்து 5 வரைக்கும், which means 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி up to 5 less than or equal to கொடுத்துருங்க. சோ up to 5 வரைக்கும் ரன் ஆகும். இப்போ இந்த இடத்துல less than or equal to கொடுக்கல அப்படின்னா அந்த 5 வந்து பிரிண்ட் ஆகாது உங்களுக்கு. 0 to 4 வரைக்கும் தான் வரும். அவுட்புட் தெரியுதா டிஃபரன்ஸ்? ஓகே. சோ ஃபார் லூப் இது மூணு லூப்புமே நம்ம எப்பயுமே மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல படிக்கிற மாதிரியான ஒண்ணுதான். சோ அது ஈஸி. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் ஃபார் இன் பாப்போம். ஓகேவா? ஃபார் இன். சோ ஃபார் இன் அப்படிங்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும்னா ஒரு வேரியபிள் வேணும். சோ கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் கூட வேண்டாம், ஒரு ப்ரொஃபைல்னு ஒரு பேர் வச்சுக்கிறேன். வேரியபிள் நேம் தான் நம்ம வச்சுக்கிறது தான். சோ அந்த ப்ரொஃபைல் நேம்ல நான் என்ன பண்றேன்? நேம்னு ஒரு ஆட்ரிபியூட், அந்த நேமுக்கு நான் ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். என்னோட நேமே கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். கமா அடுத்து வந்து இயர்ஸ் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட், அதுக்கு வந்து 6ன்னு வச்சுக்கிறேன். கமா சேனல் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட், அதுக்கு டெக்கி வேர்ல்ட் அப்படின்னு சேனல் நேம் கொடுக்குறேன். சோ அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்? ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஜெக்ட் ஆயிரும். இந்த இடத்துல ப்ரொஃபைல் வந்து ஆப்ஜெக்ட் ஆயிரும். ஓகேவா? சோ அதுக்குள்ள நேம்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, இயர்ஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, சேனல்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. நேம்ங்கிற ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ விஸ்வநாதன், இயர்ஸ்ங்கிற ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 6, சேனல் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ டெக்கி வேர்ல்ட். அப்ப இங்க கலெக்ஷன் ஆஃப் டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பும் இன்டீஜரும் இருக்கு. ஓகேவா? சோ இப்ப இதுல இருந்து நான் வேல்யூஸை ரிட்ரைவ் பண்ணி டிஸ்பிளே பண்ணி காமிக்க. சோ அதுக்கு நான் அதே ஃபார் தான், ஃபார் இன்னு அர்த்தம், ஃபார் லூப் மாதிரி தான் யூஸ் பண்ண போறோம். சோ அதுல நான் கான்ஸ்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போறேன். கீன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போறேன். as key in எதுல சர்ச் பண்ண போறேன்? ப்ரொஃபைல் அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள சர்ச் பண்ண போறேன். சோ இதோட புரியுதா? கீயை சர்ச் பண்ண போறேன். அதாவது ப்ரொஃபைலுங்கிற ஆப்ஜெக்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி நேமை நான் எடுக்க போறேன். அதுதான் அதை வந்து கீங்கிற வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணி, கீங்கிறது இந்த இடத்துல ஒரு வேரியபிள். சோ ப்ரொஃபைலுங்கிற ஆப்ஜெக்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை கீங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணுவேன். இதுதான் அதோட அர்த்தம். ஓகேவா? சோ இப்போ என்ன பண்றேன் பாருங்க, அதை பிரிண்ட் பண்றேன். எப்படி லாக் அரேல புஷ் பண்றோம். எப்படி புஷ் பண்றோம்? ஃபார் இன் லூப்னு வச்சுக்குவோம். ஃபார் இன் லூப் போட்டு ஃபர்ஸ்ட் டாலர் இதுக்குள்ள கீ, இது வந்து அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ரொஃபைலுங்கிற ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி, எக்ஸாம்பிளுக்கு நேம்னு வச்சுக்கோங்க. சரி, அது வந்து இந்த கீழ வந்து ஸ்டோர் ஆயிருக்கும், ஃபர்ஸ்ட் இட்டரேஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஈக்குவல் டு டாலர்
அகைன் ஒன்னு என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இப்ப ப்ரொஃபைல் அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய கீ அதுக்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூ அக்சஸ் பண்றோம். இது வந்து ப்ரொஃபைலுங்கிற ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூ அக்சஸ் பண்றது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படிங்கறத மட்டும் மென்ஷன் பண்றது. சரிதானா? சோ இப்ப இத சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். இங்க நான் பாருங்க எத்தனை வாட்டி ரன் ஆகணும்ங்கறத எதையுமே நான் கொடுக்கல இந்த இதுல. ஏன்னா இது பேஸ்ட் அப்பான் இந்த ஆப்ஜெக்ட்ல எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அத்தனை டைம்ஸ் இந்த லூப் வந்து இட்டரேட் ஆகும். சோ இப்ப இங்க பாருங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா எடுத்துட்டு வந்துருச்சா நீட்டா. ஃபர்ஸ்ட் இதுல நேம் ப்ராப்பர்ட்டி இந்த வந்துருச்சா, இங்க இந்த அர்த்தம் புரியுதா? சோ அப்ப இந்த ப்ரொஃபைலுங்கிற ஆப்ஜெக்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு இட்டரேஷன்லயும் ஃபர்ஸ்ட் டைம் நேம்னு வரும், அந்த ப்ராப்பர்ட்டியை இங்க ஸ்டோர் பண்ணிடும். அப்ப கீ வேரியபிள் டிஸ்பிளே பண்ணீங்கன்னா அதுல என்ன ஸ்டோர் ஆகும்னா என்ன ஸ்டோர் ஆயிருக்குன்னா நேம்ங்கிறது ஸ்டோர் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா அந்த கீ வேல்யூவை வச்சு அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டில இருக்கக்கூடிய வேல்யூவை அக்சஸ் பண்ணிருக்காங்க. சோ ஆப்ஜெக்ட் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? சோ இதுதான் ஃபார் இன் பண்றது. அடுத்து ஃபார் ஆஃப் பண்றத பார்ப்போம். ஃபார் ஆஃப்க்கு எனக்கு அகைன் ஒரு வேரியபிள் நான் கோர்ஸ்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அது வந்து ஒரு அரே. சோ அந்த அரேக்குள்ள நான் என்ன பண்ணிக்கிறேன், HTML அப்படின்னு ஒரு வேல்யூ, CSS அப்படின்னு ஒரு வேல்யூ, JavaScript அப்படின்னு ஒரு வேல்யூ. ஓகேவா? சோ அப்ப இத கொடுத்துட்டு நான் உள்ள வந்து ஃபார் போட்டு அகைன் இங்க வந்து ஒரு வேரியபிள் c_name ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அதுல ஆஃப் கோர்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா சேம் அது மாதிரியே தான் இருக்கும். கோர்ஸ்ங்கிற இந்த அரேக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவை இந்த c_nameல ஸ்டோர் பண்ணுங்க. இதுதான் அதனுடைய அர்த்தம். சரியா? சோ அப்ப இதுக்கு வந்து log.push அப்படின்ற இது போட்டு மெத்தட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபார் ஆஃப் லூப். சரியா? ஃபார் ஆஃப் லூப் கோலன் டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி c_name. ஓகே. சோ அப்ப இப்ப பாருங்க அந்த கோர்ஸ் நேம்ஸ் மட்டும் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். டிஸ்ப்ளே ஆகுதா? கீழே பாருங்களேன், தெரியுதா என்னென்ன நடந்திருக்குங்கிறது தெரியுதா உங்களுக்கு? சோ இததான் வந்து ஃபார் இன்னும் ஆஃப். ஆனா ஃபார் ஆஃப்ல என்ன பண்ணிருக்கோம், ஒரே ஒரு அரே, எய்தர் அரேவா இருக்கணும், எய்தர் ஸ்ட்ரிங்கா இருக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் டேட்டா டைப்பா இருக்கணும். ஆனா ஃபார் இன்னுல வந்து அப்படி கிடையாது. ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்ல கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் டிஃபரெண்ட் டைப்ஸ்ல இருக்கலாம். அதை அக்சஸ் பண்றது தான் ஃபார் இன் அப்படிங்கிறது. சரியா? சோ இதுதான் ஃபார் இன்னும் ஃபார் ஆஃப் உள்ள வித்தியாசம். இதுதான் ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கக்கூடிய மொத்தமா 5 டைப்ஸ் ஆஃப் ஃபார் லூப்ஸ். சோ இந்த லூப்ஸோட இட்டரேஷன்லாம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி டெமான்ஸ்ட்ரேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இன்னும் நம்ம ஃபர்தர் மோரா அடுத்தலாம் பாத்துக்கலாம். நம்ம பெரிய அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணும் போது அந்த மாதிரி ஒரு டெமோ வீடியோஸ்லாம் நம்ம வரும். ஃபர்தர் மோரா நம்ம சேனல்ல வரும். கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டவுட்ஸை வந்து கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். இல்ல அது போக உங்களுக்கு வேற ஏதாவது நீட்ஸ் ஆஃப் வீடியோஸ் இருந்துச்சுனாலும் அதை நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் ரெடி பண்றேன். தேங்க்யூ.